கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த காலத்தை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் அவர் புதியவைகளை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல காத்தார். அவருடைய வார்த்தையின் பணி நம்மை நடத்தினார். இந்த மாதமும் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனத்தை ரெண்டும் இணைந்து நாம் வாசிப்போம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? அருமை தேவஜனமே, கர்த்தர் இந்த மாதம் நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு மகிழ்ச்சி தரும் காரியங்களை செய்வேன், நீ சமாதானம் அடைவாய். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது, அதற்கு இணையான சம்பவங்கள் நடக்கும்போது அது தேவனுக்கு கீர்த்தியாகவும் அது நிர்மூலமாக அது என்றைக்கும் மாறாத நித்திய அடையாளமாகவும் தேவனுடைய வாழ்க்கையை நிறுத்தும்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதமான சம்பவங்கள், ஆச்சரியமான சம்பவங்கள் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அது தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. உடம்புல ஒரு காயம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில் பட்ட காயம் கூட சாகிற வரையில் என்ன பண்ணாது, உடம்புல மறைவே மறையாது. ஒரு சில ஆழமான காயங்கள். அதே போல தேவன் நமக்கு எப்படி இந்த காயம்பட்ட அடையாளம் மாறாததா இருக்கிறதோ, அதே போல நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அடையாளமாய் நான் நிறுத்துவேன் சொல்றார். அல்லேலூயா. வேதத்தில் அநேக அற்புதங்கள் உண்டு, ஆச்சரியங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரையிலும் நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு அற்புதம் என்னன்னா, கடலை ரெண்டா பிரிச்சது தான். அல்லேலூயா. இனியும் நம்மளால் அதை பார்க்கவே முடியாது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் கடலையே பிரித்து ரெண்டா நிறுத்தி நடுவில் நடந்து போய் கடந்து போனவங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. ஆனால் நாம் இன்றைக்கு அதையும் அடையாளமாய் வைத்து யோசித்து இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சகோதரி வந்து கடல் ரெண்டாக பிரிஞ்சதை அழகாக பேப்பர் ரோல்ஸ் எல்லாம் வச்சு ரெண்டு பக்கம் பிரித்து வச்சு நடுவில் மக்கள் அந்த பொம்மைங்களை நிறுத்தி அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது இது எப்படி செஞ்சாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் தேவன் அதை நம்ம கண்கூடாக ரியலாக அன்னைக்கு செய்து முடிச்சிருக்காரு. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம கண்களை மூடினா அந்த காரியத்தை சினிமாலாம் அதை ஒரு கிரியேட்டிவாக செஞ்சாங்க. ஆனால் அதை நிஜத்தில் நடத்தி காட்டினுடைய அடையாளம் இன்னைக்கும் நமக்கு முன்னால் இருக்கு. அல்லேலூயா. அதை என்றைக்கும் மறக்க முடியாது. இனி ஒரு தலைமுறைகளுக்கு அது எப்படிப்பட்டதாக தான் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, யோர்தானின் தண்ணீரை திரும்ப போக வச்சார். நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே கொட்டும். அதுதான் இயற்கையின் சரியான வழிமுறை. கொட்டின தண்ணீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திரும்ப ரிட்டர்ன் போச்சான். யோசிச்சு பாருங்களேன், கீழே வந்து தண்ணி திரும்ப மேலே போகுமா? அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு நடத்தின அதே அற்புதத்தை தோமாவின் காலத்தில் தேவன் நமக்கு அடையாளமாக வச்சார். தோமா இந்த பூமிக்கு நம்முடைய தேசத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரை நிரூபிக்கும்படியா அவர் செய்த முதல் அற்புதம் என்னன்னா, பிராமணர்கள் அவளுக்கு எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவராக இயேசுவை குறித்து நீ சொல்லக்கூடாது, நாங்கள் அறியாத தேவனை குறித்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது அவர் ஒரு சவால் விட்டாராம். நான் இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை நான் எடுத்து மேலே வீசுவேன், அந்த குளத்தில் நான் அள்ளின அந்த தண்ணி என்ன பண்ணும், அது குழியா, தண்ணி அள்ளினா ஒரு குழி வரணும் இல்லை, எந்த பொருளை எடுத்தாலும் அது குழியா நிற்கும். நான் வீசின தண்ணியும் அப்படியே வானத்தில் அப்படியே நிற்கும். இதே அடையாளத்தை உன் தெய்வம் செஞ்சுச்சுன்னா உன் தெய்வத்தை நான் வணங்குறேன்னு நின்னாராம். அந்த அற்புதத்தை ஆண்டவர் தோமாவின் மூலமாக செய்தார். அது வரலாறு இன்னைக்கு நமக்கு முன்னால் அடையாளமாக இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க?
அல்லேலூயா. இனி தலைமுறைக்கு அது அடையாளமாக தான் இருக்க போது. நம்முடைய பின் சந்ததியும் அதை பேச தான் போகிறாங்க. அப்படியாய் இன்றைக்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்கள், இந்த மாதத்தில் தேவன் செய்ய போகிற அற்புதம், நீங்கள் சாகுவரை அதை பேசுவீங்க, உங்கள் தலைமுறை அதை பேச போகுது. அல்லேலூயா. அது தலைமுறைகளுக்கு அடையாளமாக தேவன் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் தேவச்சனமே. இந்த பகுதியை நீங்கள் முழுவதுமாக வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. யாருக்கு இந்த அடையாளங்கள் நடக்க போகுது, யாருக்கு இந்த அற்புதங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி 55:1 வாசிக்கும் போது, தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறியா, ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிறியா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீ என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறியா, முதல்ல நீ என்ன பண்ணு, உன்னோட என்ன தாகமாக இருந்தாலும், தாகம் என்பது ஏதோ ஒரு தேவை, என்ன தேவையாக இருந்தாலும் நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல எங்கே வரணும்? ஜீவ தண்ணீரை கொடுக்கிற நான் கொடுக்கிற தண்ணீரோ உனக்கு தாகம் உண்டாகாதுன்னு சொன்ன ஜீவ தண்ணீர் அண்டைக்கு, ஜீவ கண்மலை அண்டைக்கு நாம் என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னிடத்துல வாருங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா, பணமுமின்றி விளையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்க. நான் இலவசமாக கொடுக்குறேன். நான் எப்படி கொடுக்குறேன்? பணம் வேணாம், உனக்கு திராட்சரசம் கொடுக்குறேன், பால் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை எந்த விலைக்கிறையுமே இல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஏதாவது அதுக்காக கொடுத்தாங்களா? எல்லாமே அவர் கொடுத்து கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சார். அதையே ருசி பார்க்காதவங்களுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட மந்த இருதயம் உள்ளவர்களாக நம்ம இராதபடி அவரிடத்துல சேர்ந்து அவங்களுக்கு அவ்வளோ தந்து அழகாக கொண்டு போய் வழி நடத்தி அற்புதங்களினால அடையாளங்களையும் செய்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கொண்டு போய் கானானுக்குள்ளே விட்டாலும் கொஞ்சம் தூரம் வெளியில் நின்றுக்கிட்டு சந்தேகப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? வேவுகாரனை அமுச்சு பார்க்குறாங்க, அந்த தேசத்துக்குள்ளே போகலாமா வேணாமா, போய் பார்த்துட்டு வா. அவ்வளோ நேரம் நடத்திட்டு வந்த தேவன், செங்கடலை பிளந்து நடத்தினவர், வழி இருந்த ராஜாக்களையெல்லாம் அழித்து உங்களை கொண்டு வந்தவர், உள்ளே போய் நிறுத்தி உள்ளே இருக்கிற ஆட்களுக்கு எல்லாவற்றையும் சரி கட்டி உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியாதா? முடியாதா தேவஜனமே? முடியும். ஆனால் இங்கே புத்தி இல்லாத அந்த ஜனம் வழியில் நின்றுக்கிட்டு கொஞ்ச தூரம் கானான் பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு என்ன தோணுது? உள்ளே போய் வேவு பார்க்கணும்னு தோணுது. எப்போ சொந்த பற்றி உள்ளே போச்சோ அங்கே 2 பிரிவு வந்துருச்சா இல்லையா? அது வரலாம் கத்த சொல்கிறத ஒழுங்காக நடத்திட்டு வந்த மோசை கூட அங்கே போய் என்ன பண்ணிட்டாரு? வேவுகார அனுப்பிச்சு பார்க்கலாம், கடவுள்கிட்ட கேட்கலான்ற அறிவு இல்லை. யார் அனுப்பிச்சு பார்க்கலாம்? வேவுகாரனை அனுப்பிச்சு பார்க்கலான்னு பார்த்தாங்க. பார்த்த நிலைமை என்னாச்சு? 10 பேர் மெஜாரிட்டி சொல்லிடுச்சு, வேண்டாம் வேண்டாம் அங்கே போவாத, எல்லா துஷ்டர்கள் இருக்கிறாங்க. 2 தெய்வ மனுஷன் தான் நல்ல விஷயத்த சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே உங்கள் சொந்த புத்தி செயல்படுதோ அங்கே என்ன உண்டாயிரும்? பிரச்சனை உண்டாயிரும், போராட்டம் உண்டாயிரும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது போகுமா, இது போகாதா, இது செய்யுமா, இது செய்யாதா, 2 காரியம் உண்டான. தேவன் சொன்னால் அது நடந்தே ஈரும். அல்லேலூயா. அவர் சொன்னது தான், அவர் சொன்னது தான். அவர் மனுஷனை போல அவர் கிடையாது. அவர் சொல்லிட்டாருன்னா அது நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. அவர்கிட்ட ஆப்ஷனலே கிடையாது. இது செய்யலாம், இது செய்யாமல் விட்டுறலான்ற ஆப்ஷன். இது இதை செய்யக்கூடாது, அவ்வளோதான். இதை செய்யணும்னா செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. இங்கே போனோம், வராதானா வராது. அல்லேலூயா. ஆப்ஷனே அவர் கொடுக்க மாட்டார். எங்கு பார்த்தாலும் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ வானா வா, போனா போ, அவ்வளோதான். நீ போனா போகலாம், இருந்தால் இருக்கலாம், வரலான்னா வரலாம், அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய சித்தம் நமக்கு தெளிவாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக இருக்கிறது. அதே போல் அந்த இஸ்ரவேல் ஜலத்தை போல நாம் அவரிடத்துல திரும்பாதபடிக்கு, நீங்கள் அடுத்த 2வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சா? பாட்டி கதை ஞாபகம் வரலையா? சரி, அப்போ சொல்கிறேன். நீங்கள் மறந்துட்டா எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பப்போ நான் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அல்லேலூயா.
அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி அப்படிதான் பயங்கரமான சுமையை தலை மேலே சுமந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே விறகு வெட்டி கொண்டு வந்து சாப்பிட வேண்டிய அவங்களுக்கு நிலமை விறகு வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. தலை மேலே பயங்கரமான பாரம். அவங்க ரொம்ப முலகளோட ஐயோ கஷ்டமாக இருக்குன்றத புலம்பிக்கிட்டே வர்றாங்க வழியில். அப்போ அந்த வழியாக வந்த ஒரு ஜீப் ஓட்டுநர் என்ன பண்ணாரா, இந்த பாட்டியோட கஷ்டத்தை பார்த்துட்டு, பாட்டிமா நீங்கள் ஏன் இவ்வளோ பாரம் சுமந்துட்டு வரீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் என்னோட ஜீப்பில் ஏறி உட்காருங்க, உங்களையும் தூக்கிட்டு போகிறேன், உங்கள் விறகையும் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பாட்டிக்கு நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த அம்மாவை உட்கார வச்சுட்ட சந்தோஷத்தில் அவர் வேன் ஓட்டிகிட்டே போகிறார், வேற அந்த ஜீப்பை ஓட்டிகிட்டே போகிறார். கொஞ்ச தூரம் போனால் அந்த ஜீப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த அந்த வழியாக அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அவர் கேட்ட எந்த சத்தத்தை கேட்டு அந்த அம்மாவை கஷ்டப்பட்டு மேலே ஏற்றினாரோ அதே முனைகள் சத்தம் திரும்ப வந்துகிட்டே இருக்குது. இவருக்கு புரியவே இல்லை, நம்ம தான் ஜீப்பில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டோமே, அவங்க பாரத்தையெல்லாம் இறக்கி வைக்க சொல்லிட்டோமே, ஏன் இந்த அம்மா திரும்ப முனைகிட்டே வருது, ஏன் அப்படி கஷ்டப்பட்டுட்டே வராங்கன்னு திரும்பி அந்த ஓட்ட வழியாக பார்த்தா என்ன பண்ணிட்டு இருந்தான் பாட்டி, அது ஏறி உட்காந்துக்குச்சு. ஆனால் பாரத்தை தூக்கி அப்போ எப்படி வலி போகும், அப்போ எப்படி வேதனை போகும். இன்றைக்கி நிறைய நம்முடைய வாழ்க்கை இதை கேட்கும் போது சிரிப்பாக வருது அந்த பாட்டி செஞ்சதில்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை தான் செஞ்சிட்ருக்கோம். ஆண்டவர் மேலே ஒரு காரியத்தை கொடுத்துட்டா கூட நான் தான் வச்சுப்பேன், நான் தான் பிடிச்சிப்பேன், நான் தான் சுமப்பேன் அப்படின்னு நாம் தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கடைசி வேலை நமக்கு என்ன வர போகிறது இல்லை, மகிழ்ச்சி வரவே வராது. ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் அதை பார்த்துக்குவார், அவர் அதை செஞ்சுக்குவார் அப்படின்னு அவர் கையில் பொறுப்பை முழுசாக என்ன பண்ணாங்க கொடுத்துடணும். நீங்கள் வாழ்வோ நான் போய் அதனால தான் இப்போ எல்லா மக்கள்கிட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். புதுசாக வர மக்கள், ரட்சிக்கப்பட வர மக்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், வாழ்வோ சாவோ இயேசு தான் அப்படின்னு நின்னீங்கன்னா நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக, அப்படி வரவங்க தாங்க அவருக்கு தேவை. அல்லேலூயா. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்க, அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்க, அவர்கிட்ட இருக்கிற நன்மையை வாங்க வரவர்களுக்கெல்லாம் இனிமேல் சுகம் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. அது ஒரு காலம் கொடுத்தாரு, கொடுத்து பார்த்தாரு. இப்போல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை அவர். நீ என்கிட்ட சாக ரெடியாக இருக்கா, என்கிட்ட வாழ ரெடியாக இருக்கியா, வா உன்னை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதே வசனம் 7 நீங்கள் வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதிருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தடவை மன்னித்தவர் திரும்பவும் மன்னிக்க நமக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். நம்மளாம் பாவ மன்னிப்புப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆனாலும் பூர்ணமாக ரட்சிக்கப்பட்டுட்டோமா, ரட்சிக்கப்பட்டோமா, கர்த்தர்கிட்ட வரும்போது எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறோமா, திரும்ப 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 அதே அக்கிரமத்தை எங்கேயோ ஒரு இடத்துல திரும்ப போய் காலை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். நம்முடைய சுபாவத்தில் திரும்ப தலை தூக்க விட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, நீ தயவு செய்து என்கிட்ட முழுவதுமாக திரும்பி வந்துரு. நீ போகிற ரூட்டு தப்பு இல்லைன்னு புரிஞ்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், அந்த வழியை விட்டு திரும்பி வரணும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன் வழி இருக்குதான்னு போனால் என்ன நடக்கும், முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்க வேண்டியதாக இருக்கும். அப்போ திரும்பி இருந்தோம். ஆண்டவர் இந்த மாதம் நம்மகிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உன்னை போகிற வழி சரியில்லைன்னு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த வழியை விட்டு என்ன பண்ணிவிடு, திரும்பிடு, என்கிட்ட வந்துடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், என்னோட எல்லா காரியத்தையும் நான் உனக்கு சீரம் சிறப்பமாக நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து. அந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.